நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் கதை சொல்ல போகும்போது அவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு கதை சொல்லுவீங்க. யாராக இருந்தாலும் கதை சொல்லுவீங்க. ஒரு சீன் 2 சீன் சொல்ல மாட்டீங்க, ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளேவோடு சொல்லுவீங்க. அப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு தெரியும் இங்கே எங்கேயோ ஒர்க் ஆகலை, அங்கே ஒர்க் ஆகலைன்னு. தென் சம்ஹவ் யூ மேனேஜ் தட் ஆர்ட். ஏன்னா உங்ககிட்ட அந்த திறமை வந்து முதல் படத்தில் நீங்கள் டைலாக் சொல்லி கொடுக்குறதும், இல்லாட்டி நீங்கள் டைரக்டரோட விவாதம் பண்ணுறதும். பாரதி ராஜா சார் கூட அவ்வளோ விவாதம் பண்ணுவார். அண்ட் அதாவது தாவணி கனவுகளில் ஒரு சீன் இருக்கும். சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு இவர் நான் பிரியாணி சாப்பிட்டுட்ருப்பேன். இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட். நாங்கள் அதில் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி என்ன டைலாக் எழுதுறான், என்ன இது என்னமோ ஒரு பழைய காலத்து தத்துவம் மாதிரி ஏதோ இருக்கும், இந்த மாதிரி வாழைக்காய் சுண்டைக்கான்னு. நான் வேறு மாதிரி எழுதுவேன்னா நான் பாட்டுக்கு தின்னுட்டுருப்பேன். அப்புறம் கடைசியில் இல்லை நான் உனக்கு சொல்ல, நான் பலார்னு ஒன்று அரைஞ்சு அப்புறம் அந்த சீனை சொல்ல பாரதி ராஜா அவர்களை பார்த்து இட் இஸ் ஸோ மச் ரியல் லைஃப்பில் நடந்தது. அவர் ஒரு சீனே திருத்தி சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் டைரக்டர் அப்படியே தோள் மேலே கையை போட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அப்படியே பேசி அந்த சீனை உருவாக்கி, அந்த வகையில் வந்த சிறந்த படைப்புகள் சிகப்பு ரோஜாக்கள், கரெக்டாக, நிறம் மாறாத பூக்கள். அங்கே தான் பிரச்சனையே வந்தது. சரி விடுங்க. அப்புறம் எல்லா படமும் நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய தூணாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது. சி இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங் பாக்கி ராஜா.